தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தினர் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபமும் அரசு விழாவும் நாங்கள் 40 ஆண்டு காலம் கோரிக்கையாக வைத்திருந்தோம். ஆனால் எந்த அரசும் எங்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரே வருடத்திலே தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அரசு விழாவும் 3 கோடி மதிப்பிலான முழு உருவ வெண்கல சிலையும் பரமக்குடியிலே அவருடைய கோயில் அருகே கட்டி கொடுத்துள்ளார். அதற்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது, அதை நிறைவேற்றி கொடுத்தார். அதற்கு முக்கிய காரணம் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய ஆட்சி 2026 மீண்டும் அமைய இமானுவேல் சேகரன் அவருடைய முதல் பேரனாகிய நான் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அனுமதித்தால் இந்த வருகின்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் தலைவருடைய அந்த நன்றியை மறக்காமல் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா நீங்க ஓட்டு சேரதான் செய்யும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபமும் அரசு விழாவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைவருமே ஒட்டுமொத்தத்துடைய தேவேந்திரோட வேளாளர் சங்கத்துடைய ஒரு பிரதிநிதியாக கிடையாது. ஆகையால் அங்கொன்று இங்கொன்றுமாக சிதறும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. 100% தேவேந்தர்கள் இருந்தால் அவர்கள் வாக்களிக்கும் போது அந்த ஓட்டு சிதறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பெரும்பாலான ஓட்டுகள் திமுகவிற்கு இந்த தடவை விழுகும் என்பதையும் நான் உறுதிப்படுத்துகிறேன்.